எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கறி தொக்கு செஞ்சு காமிக்கிறேன். சிக்கன் கறி. அதில் இன்றைக்கி நான் அதை செஞ்சதில் கொஞ்சம் கரம் மசாலா நான் ஆட் பண்ணோம். அதை உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா அதை ஆட் பண்ணிக்கணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிக்கன் கறி தொக்குக்கு ஒரு முழு பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கேன். அதை மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளி 2, ஒரு 12 பல் 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இவ்வளோ இஞ்சி எடுத்துக்கோங்க, இவ்வளோ துண்டு கறிவேப்பிலை, கொஞ்சம் இது கூட மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க இதை நல்லா எண்ணெயிலலாம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது 3/4 கிலோ கறி எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்தா மிளகு இவ்வளோ எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் சின்ன. இது கறி தொக்கு, கறி சாப்ஸ், நம்ம எதை வேணால் சொல்லிக்கலாம், பேர் வச்சுக்கலாம். மிளகு போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்கோங்க. மேலெல்லாம் பட்டு பட்டுன்னு அடிக்கும். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இது கொஞ்சம் வதக்கிட்டு இதை எடுத்துருங்க. ஏன்னா மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். அப்போ இந்த இருக்கிற எண்ணெயில் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இது 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது 3/4 கிலோ கறிக்கு. உங்களுக்கு தொக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு வெங்காயம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வணக்கிடுங்க. கொஞ்சம் தக்காளி பச்சை வாசனை ஒரு வரைக்கும் வதக்கிட்டு கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை நான் தனியாக அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மிக்சியில் இதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு அதிலே அரைச்சிடுங்க. கறிவேப்பிலையும் போட்டுருங்க. கறிவேப்பிலை கூட அரைச்சிருங்க. அது கூட சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு நம்ம குக்கர் பேன் எதுவோ பாத்திரம் எதுக்கு வச்சு நம்ம வெயிட்டான பாத்திரமாக பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா நான் கறி தட்டு போட்டு தான் போட போகிறேன். குக்கர் விசில் விட போகிறதில்ல.
2 மினிட்ஸ் கழிச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதுக்கு அடுத்து நம்ம வந்து கடைசியாக நான் கொஞ்சம் புளியும் சேர்த்துருவேன், அது சொல்லவே இல்லை. அது புளின்றவங்க வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஆறுனதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு ஒன்று போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் போட்டுங்க. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம். கறி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஊற்றுறது. நான் இது தாளிப்புக்கு ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எண்ணெயில் வதக்கியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம கறியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே தொக்கு போட்டுக்கலாம். கறி கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் சார். நம்ம மிளகாய் பொடியும் உப்பும் சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி அப்பப்போ கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருந்தோன்னா கறி விசில் விட வேணாம், அப்படியே நல்லா அழகாக வெந்துடும். இதுக்குள்ளே நான் இந்த கொஞ்சம் இந்த மிக்சி கழுவி தண்ணி எடுத்துக்கிறேன், அது வேகட்டும். கொஞ்சம் உங்களுக்கு தொக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நான் ஒன்றும் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை, கறியில் இருக்க தண்ணி. மிளகாய் பொடி பாருங்கள். நான் 3 ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் 3.5 ஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாய் பொடி போட்டு இன்னும் கொஞ்சம் தொக்கு நிறைய வரும். மீன் குழம்பு, சாம்பார், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க தொட்டு சாப்பிட்டிங்கன்னா. எவ்வளோதாங்க. இன்னும் உப்பு மட்டும் போட்டுட்டு
உப்பு வேணும் எவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. கறி பாருங்க வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கடைசியாக வந்து கறி வெந்ததுக்கப்புறம் அப்படியே சுண்டு எடுத்துடலாம். அதுக்கு ப்ராப்ளம் வராது. ஏன்னா கறி வேகணும்ல, கொஞ்சம் மீடியமாக ஃப்ளேம் வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக புளி, அவ்வளோதான். சரிங்க, அடுத்து நம்ம மீன் குழம்பு வைக்கணும். இது வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இருக்கு பாருங்க, கறி நல்லா வெந்துடுச்சு. தெரியுது நல்லா. இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கிரேவியாகவே எடுத்துக்கிறனால நீங்கள் எடுத்துக்கலாம். புளி ஊற்றிட்டு புளி கூட உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இதை நிறுத்திட்டு கொஞ்சம் ஒரு பத்து தேங்காய் பத்தை கூட அரைச்சி ஊற்றிட்டு நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி குழம்பு பதமாகவும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் எடுப்பேன். கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த புளி நல்லா அதுக்குள்ளே அது ஒரு கொதி வரணும். கொதி வந்தோடனே எடுக்கலாம். அதை போய் கறி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அப்படி வருது பாருங்க. ஆனால் நீங்கள் அடுத்தது அந்த பக்கம் ஒன்று போட்டுட்டு நீங்கள் பாட்டு இதை மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுன்னு ஸ்லிம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வெந்துட்டுருக்கும். ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இந்த புளி கொதி வந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ தட்டு மூட தேவையில்ல, அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் சுண்டு வந்தோடனே நான் உங்களுக்கு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நிறுத்திடுவேங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து தயவுசெய்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி பண்ணாதீங்க, அது அன்சப்ஸ்கிரைப் ஆகிடுது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ரைஸுக்கு முக்கியமாக நீங்கள் சாம்பார் வச்சு கறி இது வறுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கறி வறுவல் இல்லை கறி தொக்கு, இல்லை நீங்கள் சிக்கன் சாப்ஸ் இது வேணால் பேர் வச்சுக்கலாம். நம்ம வைக்கிற பேர் தாங்க இதுக்கு. ஓகே, இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.